மகாநதி அடுத்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் காவேரி இப்படி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது, காவேரி விஜய் பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அவங்க குடும்பத்தை பற்றியே நினைக்கிறத பார்த்தாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ காவேரி இதுக்கு மேலேயாவது மாறணும். விஜய் பக்கத்தில் சப்போர்ட்டிவாக நின்னாலே போதும், அவர் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவார், மூவ் ஆன் பண்ணி வந்துடுவார் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நிவினும் யமுனாவும் டிவியில் எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுவாங்க. ரெண்டு பேருமே வந்துட்டு திட்டிக்கிட்டு இருப்பாங்க விஜய் காவேரியை. இவங்க ரெண்டு பேரும் இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறது தான் இதுக்கு மெயின் ரீசனே. வெண்ணிலா பிரச்சனையை ரெண்டு பேரும் சேர்ந்து சால்வ் பண்ணாதான் முடியும் அப்படின்ற மாதிரி நிவின் யமுனா கிட்ட சொல்ல, நீங்கள் என்னங்க பேசுகிறீங்க, கொஞ்சம் கூட சென்ஸே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. விஜய் மாதிரி ஒரு மோசமான ஆளை நான் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி கான்ட்ராக்டில் அக்காவை மேரேஜ் பண்ணது தானே பெரிய பிரச்சனையே. இப்போ பாருங்கள், கரெக்டாக வெண்ணிலாவும் வந்து கார்னர் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணையும் இவர் ஏமாற்றிருக்காரு. நம்பிக்கை கொடுத்து ஏமாத்தினதும் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. எந்த ஒரு ஆணுமே வந்துட்டு ஒரு நல்ல பொண்ணுக்கு நம்பிக்கை கொடுத்து ஏமாற்றிட்டு வேற ஒரு லைஃப்பை பார்த்துட்டு போனால் எந்த ஒரு பொண்ணு தான் சும்மா இருப்பா? ஒரு பொண்ணோட ரைட்ஸை பற்றி தெரியாதவங்க தான் இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி யமுனா கொஞ்சம் ஓவராக பேச, கொஞ்சமாவது நிறுத்துறியா? உனக்கு கொஞ்சமாவது செஞ்சுருக்கா? இப்போ கூட உன் அக்காவை பற்றி யோசிக்காமல் நீ என்ன வெண்ணிலாவை பற்றி யோசிச்சுட்டு இருக்க? கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா யமுனா? இப்போ பாதிக்கப்பட்டு நிற்கிறது வெண்ணிலா கிடையாது, காவேரி தான். காவேரி தான் வந்துட்டு விஜய் கூட 1 வருஷம் கிட்ட குடும்பம் நடத்தி அத்தனை பிரச்சனையும் வந்துட்டு தாங்கிக்கிட்டு ஃபேமிலிக்காக எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி இப்படி தன்னந்தனியாளாக நின்றுக்கிட்டு இருக்கா. இப்போ கூட நீ காவேரி நினச்சி வருத்தப்படாமல் ஏதோ வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க. வெண்ணிலாவுக்கு நம்பிக்கை கொடுத்து விஜய் ஏமாற்றிட்டாரு, வெண்ணிலா பாவம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசிகிட்டு இருக்க. நீ காவேரியோட தங்கச்சி தானா இல்லை வேறு யாராவதா அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் முதல்ல நிறுத்துங்க. நான் பொண்ணாக வந்துட்டு என்ன சொல்லணுமோ அதை தான் சொல்லுவேன். என் மைண்டுக்கு என்ன தோணுதோ அதை தான் சொல்லுவேன். உங்களுக்கு காவேரி பிடிக்குங்கிறதுக்காக நீங்கள் ஒரு தலைபட்சமாக பேசுகிறீங்க, காவேரிக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க. அதுக்காக உங்கள் கூட சேர்ந்து என்னால் ஆக்டிங் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு காவேரியை பற்றியும் தெரியல, விஜயை பற்றியும் தெரியல. அவங்க ரெண்டு பேரும் உயிருக்கூறா எவ்வளோ லவ் பண்ணுறாங்க, அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி சுத்தமாக தெரியல. இன்றைக்கி நீ கல்யாணமாகி என் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்க, உனக்கும் எனக்கும் பாண்டிங் எல்லாம் ஓகேவாக இருக்குன்னா அதுக்கு காரணமே அவங்க ரெண்டு பேர் தான். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நின்று கிட்டத்தனமாக பேசாத அப்படின்ற மாதிரி சொல்ல, யமுனா பயங்கரமாக கோவமாயிருவாங்க, பத்திரகாளியாக மாறிடுவாங்க. இதுக்கு மேலே நீங்கள் காவேரி அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை பேசுனீங்க, நான் இந்த வீட்டிலேயே இருக்க மாட்டேன், இப்போவே இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடுவேன், யாருக்கும் தொல்லையாக இருக்க வேண்டாம்னு சொல்லி நான் எங்கேயாவது தொலைஞ்சே போயிடுவேன். பார்த்துக்கோங்க, கட்டின பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசாமல் எவ்வளோ ஒருத்திக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. அவளோட அருவருப்பான எண்ணத்தினால தான் இந்த அளவுக்கு அவள் பாதிக்கப்பட்டுருக்கா. அவள் ஒரு அசிங்க பிடிச்சவ, அடுத்தவனோட புருஷனுக்கு ஆசைப்படுறவ அப்படின்ற மாதிரி ரொம்ப தகாத வார்த்தை யூஸ் பண்ண உடனே நிவின் வந்து யமுனா வடிக்க போயிடுவார். நிறுத்திடு, இதுக்கு மேலே நீ காவேரியை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச கூடாது. காவேரி எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்க தெரியுமா? காவேரி எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்குது தெரியுமா? காவேரியோட நிலைமையில் ஒரு நாள் கூட நீ எல்லாம் இருக்க மாட்டேன். என் கூட பேசுகிறக்கே பொறுமை இல்லாத ஆள் நீங்கள். காவேரியோட நிலைமையில் இருந்தேன்னா என்ன பண்ணியிருப்ப நீ எல்லாம்? காவேரி மாதிரி ஒரு அக்கா உனக்கு கிடைக்கிறதுக்கு நீ தான் கொடுத்து வச்சுருக்கணும். காவேரி என்ன பிரச்சனையை மனசில் வச்சுக்கிட்டு என்னத்தை மறைச்சி வச்சுக்கிட்டு இப்படி எல்லார்கிட்டையும் வந்துட்டு சந்தோஷமாக இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, முதல்ல அது தெரியாமல் நீ பழட்டுக்கு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காத, வாயை மூடு அப்படின்ற மாதிரி சொல்ல, யமுனாக்கு அப்படியே தலை சித்திரும். ஒரு செகண்ட் அப்படியே போய் சோஃபாவில் ஓரமாக உட்காந்துருவாங்க. என்னங்க சொல்கிறீங்க? சத்தியமாக தான் சொல்கிறீங்களா? காவேரி அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா? சாரிங்க, இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. இந்த மாதிரிலாம் தெரியாமல் வாய்க்கு வந்தபடி நான் காவேரி அக்காவை பேசிட்டேன். காவேரி அக்காவுக்கும் விஜய்க்கும் என்னதாங்க அப்படி பிரச்சனை? இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கூட காவேரி அக்கா விஜய் மாமாட்ட இதெல்லாம் சொல்லாமல் இவ்வளோ ஏன் தனியாக கஷ்டப்படணும்? வீட்டில் யாருக்கும் தெரியாது. கங்கா அக்காவை எல்லாரும் இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கும் போது காவேரி அக்காவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவள் வயிற்றுலேயே ஒரு குழந்தை வளரும்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. நிவின், உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? நீங்கள் எதுவும் சும்மா என்னை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லலையே, என் கூட சண்டை வேணாங்கிறதுக்காக இப்படிலாம் சொல்லலையே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்க, உன்ன மாதிரி நான் என்ன இடியட்டா? இதிலெல்லாம் வந்துட்டு போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா? ஒரு நாள் நான் எதேச்சியாக காவேரியை ரோட்டில் பார்க்கும்போது தான் காவேரி மயக்கம் போட விழுந்தா. அப்போ தான் காவேரியை கூட்டிகிட்டு போய் தனியாக கேட்கும்போது சொன்னான், இந்த மாதிரி விஜய்கிட்டையும் பேச ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காளாமா ப்ரெக்னன்சி விஷயத்த, பட் டைமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அது போக வெண்ணிலாவோட பிரச்சனையும் வந்துட்டு இடையில போயிட்டுருக்கனால இப்போதைக்கு எதுவும் வேண்டாம், யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு தனக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சுக்கிட்டு இருக்கா. அந்த மாதிரி ஒரு ஆளை வந்துட்டு நீ இந்த அளவுக்கு ஹர்ட்ஃபுல்லாக பேசுகிறது கண்டிப்பாக வந்துட்டு நான் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன் யமுனா. இப்போ நீ உன் கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்க ஒரே ரீசன்னால தான் நான் வந்து உன்னை ஏற்றுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னுமே நீ மாறாமல் இருந்தேன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏங்க நானும் ஒரு பொண்ணு தானே, சத்தியமாக எனக்கு காவேரி அக்கா மேலெல்லாம் எந்த கோவமும் கிடையாது. காவேரி அக்கா நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சதும் கிடையாது. நான் எப்போவுமே காவேரி அக்கா நல்லா இருக்கணும்னு தான் நினச்சிருக்கேன். நான் அவங்க கூட சண்டை போட்டாலும் காவேரி அக்கா கூட கோவமாக பேசினாலும்
எத்தனை நைட் நான் காவேரி அக்காவை நினச்சி அழுதுருக்கேன் தெரியுமா? காவேரி அக்கா தான் என் லைஃப் இப்படி கிடைக்கிறதுக்கு காரணம். நீங்கள் எனக்கு கிடைக்கிறீங்கன்னா அதுக்கு காரணமே காவேரி அக்கா, விஜய் மாமா தான். அவங்க கெட்டு போகணும், அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேனா? சத்தியமாக மனசில் கூட அப்படிலாம் நினச்சது இல்லைங்க. இப்போ கூட எனக்கு காவேரி அக்காவை பார்த்து காலில் விழுகணும் போல் ஆசையாக இருக்குது. எனக்கு இப்போ குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, யாருமே கவனிச்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டது முன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போவே நான் காவேரி அக்காவுக்கு கால் பண்ணி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக இருமேனா, இப்போ இருக்க பிரச்சனை நீ எதுவும் பேசிக்கிட்டு இருக்காத. நம்மளால இந்த பிரச்சனையெல்லாம் வந்துடக்கூடாது. ஏற்கனவே கான்ட்ராக்ட் விஷயம் நம்ம மூலியமாக தெரிஞ்சு தான் இந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. திரும்பியும் ப்ரெக்னன்சி விஷயத்த நம்ம மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு வேறு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது. அந்த ஒரு குற்ற உணர்ச்சியிலேருந்து என்னால் வெளியிலையும் வர முடியாது. அதனால் நான் சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாகவே இரு, யார்கிட்டையும் எதுவும் சொல்லாத. நீயும் காவேரி கிட்டே எதுவும் காமிச்சிக்காத. நம்ம இப்போதைக்கு போய் காவேரியை பார்த்து ஜஸ்ட் ஒரு ஆறுதல் மட்டும் சொல்லிட்டு வரலாம். நம்ம போகாமலே இருந்தால் நல்லாவும் இருக்காது. மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்ன்னு சொல்லி 1008 பிரச்சனை வந்துட்டு பேக் டு பேக் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம அங்கே போகாமல் பேசாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக எல்லோரும் தப்பாக நினைப்பாங்க. நீ கிளம்பு, நம்ம அங்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நிவின் வந்துட்டு கிளம்பிட்டுருப்பாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யமுனா நினைப்பாங்க, நம்ம பண்ண எல்லாத்துக்கும் கைமாறு தேடணும்னா, நம்ம பண்ண எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் இப்போ கிடைச்சது மட்டும்தான். காவேரி அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த நம்ம விஜய் மாமாட்ட சொல்லியே ஆகணும். வெண்ணிலா பெரிய ஏவலாட்டும் ரிப்போர்ட்டர்ஸ் மூலிமா மீடியாவெல்லாம் கூப்பிட்டு என்னை விஜய் ஏமாற்றிட்டாரு, என்னை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். காவேரி அக்காவும் இந்த விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்லாமல் தனக்குள்ளேயே போட்டு மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கான். அவளுக்கு எதுவும் தெரியாது, அவளுக்கு எந்த நாட்டு நடப்பும் தெரியாது. வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு 2 சவுத்துக்குள்ளேயே வந்து எதையாவது யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இதை தான் நம்ம ஸ்மார்ட்டாக எல்லாமே காய் நிறுத்தி நம்ம விஜய் மாமாவையும் காவேரி அக்காவையும் சேர்த்து வைக்கணும். இதை உடனே விஜய் மாமா கிட்ட சொன்னால் மட்டும்தான் அவர் கண்டிப்பாக வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு எல்லார் முன்னாடியும் விஜய் காவேரி சந்தோஷமாக வாழ்ந்ததுக்கான சாட்சி, 2 பேரும் குடும்ப நடத்துக்கான சாட்சி தான் வயிற்றில் வளருதுங்கிறத எல்லாருக்கிட்டையும் சொன்னால் மட்டும்தான் வந்து அவங்க 2 பேர்த்தோட ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்ற மாதிரி வேகமாக பெட்ரூமில் போய் லாக் பண்ணிவிட்டு விஜய்க்கு கால் பண்ணுவாங்க. விஜய்க்கு கால் பண்ணதுமே யமுனாவோட நம்பர் பார்த்ததும் ஃபஸ்ட்டு அவர் அட்டன் பண்ணவே மாட்டார். இப்போ என்ன கால் பண்ணி எல்லாம் ஆறுதல் சொல்ல பார்க்குறாங்களா, நான் கஷ்டமாக இருக்கும்போது கரெக்டாக கால் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு கால் அட்டன் பண்ண மாட்டாங்க. திரும்பி 2வது வாட்டி யமுனா கால் பண்ணதும் சரி யமுனா எப்போவுமே பேச மாட்டா, திடீர்னு இப்போ கால் பண்ணியிருக்கா, ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி கால் அட்டன் பண்ணிவிட்டு சொல்லுமா அப்படின்ற மாதிரி யமுனாவை சொல்ல, மாமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், சாரி மாமா, நான் இது வரைக்கும் உங்கள் கூட நான் இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கேன், என்னால் தான் இவ்வளோ பிரச்சனையும் நடந்துச்சு. நீங்களும் அக்காவும் இப்போ பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் வெண்ணிலா வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கிட்டெல்லாம் போய் இவ்வளோ இஷ்யூ பண்ணிகிட்ருக்க காரணமும் தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் ஒரு காரணம் தான். சாரி மாமா, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கு மேலே நீ மன்னிப்பு கேட்டால் என்ன கேட்கலன்னா என்ன, பார்த்தே இல்லை காவேரி அக்காவோட நிலைமையும் என்னோட நிலைமையும் எப்படி ஆயிடுச்சுன்னு. நாங்கள் 2 பேரும் நீ சேருவோமா சேர மாட்டோமான்னு கூட தெரியல. எங்களோட 2 பேர்த்தோட லைஃப் எப்படி போக போதுன்னு தெரியல. வெண்ணிலா ஒருத்தர் ஏன்டா அந்த காவேரி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாலும்னு இருக்குது. என் பிரச்சனையை சொல்லி அழுகிற கூட யாரும் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி யமுனா கிட்ட சொல்ல, மாமா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமா, இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பதிலும் நல்ல எவிடன்ஸும் கிடச்சிருக்குன்னு நீங்கள் தாராளமாக நினச்சிக்கலாம். நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன யமுனா சொல்கிறேன், என்ன அப்படி முக்கியமான விஷயம் சொல்லு அப்படின்ற மாதிரி விஜயும் கேட்க, காவேரி அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா மாமா, காவேரி அக்கா 2 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இந்த ப்ரெக்னென்சி விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நிறையா டைம் ட்ரை பண்ணியிருக்கா, பட் முடியலையாம்மா. அதுக்கப்புறம் இப்போது வந்து அம்மா அது இதுன்னு சொல்லிட்டு ஃபேமிலியில் நிறையா பிரச்சனை நடந்துட்டுருக்கனால யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் தான் மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, விஜய் கண்ணிலேருந்து பயங்கரமாக தண்ணி வரும். என்ன காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, ப்ரெக்னெண்ட்டாக இருந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காளா, நிறையா தடவை என் கூட பேசுகிறக்கே அவள் ட்ரை பண்ணா, பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை டைமு. அந்த டைமில் கரெக்டாக இந்த வெண்ணிலா பிரச்சனை பண்ண போய் நான் இங்கே வந்து பர்மனெண்ட்டாக இருக்க வேண்டியதாச்சு. என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, அவள் பக்கத்தில் கூட இருந்து அவளை பார்த்துக்க முடியாத சூழ்நிலை நான் இருந்துட்டேனா, இதை நான் எங்கே போய் சொல்கிறது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு பயங்கரமாக அழுவார். மாமா ப்ளீஸ் நீங்கள் அழுகாதீங்க தயவுசெய்து, இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு, வெண்ணிலா மீடியாக்கெல்லாம் போய் இவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்ருக்கனால தான் நான் இதை உங்ககிட்டே சொன்னேன். நிவின் இன்றைக்கி தான் என்கிட்ட சொன்னார். அதுவும் நிவின்க்கு எப்படி தெரியும்னா, காவேரி அக்காவை ஒரு நாள் எதேச்சியாக பார்க்கும்போது மயக்கம் போட விழ போயிருக்கா, அந்த டைமில் நிவின் தான் சேவ் பண்ணி கூட்டிகிட்டு போய் கேட்கும்போது சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நிவினும் சரி நானும் சரி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், நீங்களும் காவேரி அக்காவும் சேர்றதுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ட்டு தான் இருக்கும். நீங்கள் எங்களை ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. இது வரைக்கும் நான் பண்ணதுக்கு நிறைய டைம் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் மாமா. இந்த விஷயத்துலேருந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வரணும், வெண்ணிலா பிரச்சனைக்கு பர்மனெண்ட்டாக சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ சொல்லிட்டு இல்லை என் பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்றது இது ஒரு எவிடன்ஸ் போதாத யமுனா, இதுவே நீ பண்ண எனக்கு பெரிய ஹெல்ப் தான். உன்னை நான் கடவுள் மாதிரி இப்போ நினைக்கிறேன். காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் இதை எல்லாருக்கிட்டையும் எப்படி சொல்லி கொண்டாட போகிறேன் பாரு.
அதுவும் போக எல்லாருமே நாங்கள் 2 பேரும் கான்ட்ராக்டில் தான் வாழ்ந்திருக்கோம், நாங்கள் புருஷன் பொண்டாட்டியே கிடையாது, நான் ஏதோ பொய் சொல்லி நாடகம் ஆடிட்டுருக்க மாதிரி சொன்னாங்க. இப்போ எல்லாரும் முன்னாடி என் நெஞ்சை நிமித்தி சொல்லுவேன், என் பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, காவேரி வயிற்றில் வளர்றது என் குழந்தைதான்னு. அப்போ சொல்லட்டும் எவனாவது, காவேரி நீயும் ரிலேஷன்ஷிப்லேயே இல்லை, நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே கிடையாது, கான்ட்ராக்டில் தான் வாழ்ந்தீங்கன்னு எவனாவது சொல்லிடுவானா என்னை பார்த்து. இது ஒரு விஷயம் போதும் யமுனா, நீ எனக்கு பண்ண பெரிய ஹெல்ப்பே இதுதான். இப்போவே போய் நான் வெண்ணிலா கிட்ட சொல்கிறேன் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத. இதுக்கு மேலே என்ன சாட்சி வேணும் அவளுக்கு? நானும் காவேரியும் வந்துட்டு சந்தோஷமாக வாழ்ந்ததுக்கான யாரெல்லாம் எங்களை கேவலமாக பேசினாங்களோ அதுக்கு பெரிய பதிலடியாக அது காவேரியோட ப்ரெக்னென்சி இருக்க போது. காவேரி எனக்கு கடவுள் மாதிரி, என் வயிற்றில் காவேரி வயிற்றில் வளர்கிற குழந்தை எங்களுக்கு தெய்வம் மாதிரி வந்து எங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சுருக்க பாரு, இதுவே போதும் யமுனா அப்படின்ன மாதிரி காலை கட் பண்ணிட்டு காவேரி கால் பண்ணுறதுக்காக போவார்.